வணக்கம். அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி. முதலாம் பாடல். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இந்த பாடலில் ஆடும் மயில், வெற்றிவேல், அணிசேவல் இவர்களெல்லாம் வருகிறார்கள். அவர்களை துதிப்பதுதான் என்னுடைய முதல் பணி என்கிறார் அருணகிரியார். அது என்ன ஆடும் மயில்? மயில் தோகை விரித்து ஆடுவது ஓங்கார ரூபத்தை வெளிப்படுத்துகிறதாம். சேவல் மயில் இவையெல்லாம் உன்னுடையவை. வேல் சேவல் மயில் இவையெல்லாம் உன்னுடையவை. அவர்களை முதலில் பாடுவதே என்னுடைய முதல் வேலை, என்னுடைய பணி. அந்த பணியை பணியாய் அருள்வாய். வேலை பாடுவதே என்னுடைய வேலை என்கிறார். முதலில் வேலையும் மயிலையும் சேவலையும் பாடி துதிப்போம். ஏனெனில் மயில் உனது வாகனம், சேவல் உனது கொடி, வேல் உனது படை. இவையெல்லாம் முருகனுக்கு சேவை செய்பவர்கள். முதலில் சேவை செய்பவர்களை, முதலில் தொண்டு செய்பவர்களை முதலில் பணிவோம், தொண்டர்களை முதலில் பணிவோம் என்கிறார் அருணகிரியார். தொண்டு செய்பவர்கள் மயில் முருகனை ஏற்றுகிறார் வாகனம். வேல் அவர் திருக்கரத்தில் இருக்கிறது. சேவல் அவருடைய கொடி. ஆக இவர்களை எல்லாம் முதலில் பணிவோம் என்கிறார். பிறகு மந்திர சொற்களை ஜபிக்கும் பணி. எவை இரண்டும் ஆடும் பரிவேல் அணிசேவல் இவை இரண்டும் மந்திர சொற்கள். மந்திர சொற்களை ஜபிக்கும் பணி. வேலும் மயிலும் துணை என்று உருப்போட்டு ஜபித்து வாழ்வை உன்னதமாக்கும் பணி என்னுடைய பணி. அந்த பணியையே பாடும் பணியாக, பாடுகின்ற தொண்டாக அருள்வாயாக. எனக்கு அந்த பணியை அருள் புரிவாயாக முருகா, ஷண்முகா என்று விழைகிறார். தேடும் கயமா முகனை. தேடும் கயமா முகன் என்றால் யார்? கயமாமுகன் என்பவன் கஜமுகன் என்கிற அசுரன். அசுரன் தேடும் கயமா முகனை செருவிர் என்றால் போரில் தேடி வந்த கஜமுகனை சாடும் என்றால் சாடி முட்டி மோதி அடக்கி ஒடுக்கி ஒழித்தவன் யார்? தனியானை சகோதரனே. அந்த கஜமுகனை ஒழித்தவன் யார்? தனியானை என்பவன் ஆனைமுகத்தான். ஒப்பற்ற உயர்வுள்ள ஆனைமுகத்தானின் தம்பியே, தனியானை சகோதரனே என்கிறார். அந்த கணபதியின் சகோதரன் அந்த தேடும் கயமா முகனை செருவிர். ஓட விரட்டினது யாருன்னா கணபதியின் சகோதரனான முருகப்பெருமாள் என்று கூறுகிறார் அருணகிரியார். நீ எப்படி தோகை விரித்தாடும் மயிலுடனும் சேவர் கொடியுடனும் உன் திருக்கரத்தில் வீற்றிருக்கும் வெற்றி வேலுடனும் அதர்மங்களை அழித்திட்டாய் வேலவடி. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும்பூற்று என் செய்யும். இரு குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே. கந்தர் அலங்காரம். இதுவும் அருணகிரியார் பாடியது தான். அவர் சொல்கிறாரு, நாள்னா என்ன செய்யும்? நாள் என்ன செய்யும்? எனக்கு கோள் என்ன செய்யும்? கோள் என்றால் கிரகங்களை தான் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் சந்திரன் இதெல்லாம் பார்க்குறோம்ல. சூரியன் சந்திரன் ராகு கேது இவங்கெல்லாம் கிரகங்கள். நாள் என்ன செய்யும்? நாள் என்ன செய்யும்? கோள் என்ன செய்யும்? இந்த கிரகங்கள்லாம் என்ன செய்யும்? கொடுங்கூற்று என்ன செய்யும்? கொடுங்கூற்று என்றால் கூற்றவன் தெரியல. அவன் என்ன செய்வான்? அவனால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசன் இரு தாளும். குமரேசருடைய திருவடிகள், முருகப்பெருமானுடைய திருவடிகள் இருக்கிறது. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும். ஷண்முகம் என்றால் 6 முகம். ஷட் என்றால் 6. அதுதான் ஷண்முகம் என்கிறார்கள். 6 முகம், தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே. அதெல்லாம் என் முன்னாடி நிற்கிறார் முருகர். அப்போ யார் என்ன செய்ய முடியும்? ஆக அவருடைய அருளால் நாம் பயன்பெறுவோம். அனைத்தும் வேல் மயில் சேவல் நம்மை காக்கும் என நம்பிக்கையோடு இப்பாடல்களை பாராயணம் செய்வோம். தேங்க்யூ.